ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். சாப்பாடு வச்சுருக்கேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. சரியான வெயில். ஒரு நாள் மழை பெய்யுது, மற்ற நாளில் நல்லா வெயில் காயுது, இல்லைன்னா திடீர்னு மழை வந்துடுது. பாருங்க, இதான் உலை வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன ரைஸ் தெரியுமா பண்ண போகிறேன்? ரேஷன் அரிசியில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு சிலர் சாப்பாடு வடிக்கிறாங்க, நல்லா பூ போல் பல நல்லா சாப்பாடு வடிக்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு, முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு. எங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பேக் கேமராவில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா? கடை அரிசி மாதிரி தான் இருக்குது. இப்போலாம் ரேஷனில் போடுற அரிசி நல்லா இருக்குது. இந்த அரிசிலேயே வந்து நம்ம டிஃபன் செஞ்சுக்கலாம். இட்லி தோசைக்கு நம்ம பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட்டி போட்டு தோசை இட்லி செஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது. நான் வீட்டில் டிஃபனுக்கெலாம் இதான் ஊற வச்சு அரைப்பேன். பாருங்களேன், கருப்புலாம் ஒரு கல் குப்பைலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரேஷனில் கொடுக்குற அரிசி. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன், ரேஷன் அரிசி மாதிரியே இல்லை, அப்படி கடை அரிசி மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த அரிசியை நான் கடையில் ரேஷன் கடையில் பார்த்ததுமே எனக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் அதில் சாப்பாடு வைக்கிறேன். இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. இதை பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் சாப்பிட்றாங்க நண்பர்களே. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஒல்லியாலாம் இல்லை, அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா குண்டாக சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இந்த அரிசி தான் சாப்பிட்றாங்க. இது அவ்வளோ ஹெல்த்தியான ரைஸ். இது ரேஷன் கடையில் கொடுக்குற ரைஸ். தண்ணி கூட எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி கொழுப்புலாம் இல்லாமல் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கருவாடு, இது என்ன கருவாடு தெரியுமா நண்பர்களே? கிழங்கா கருவாடு. நல்லா காஞ்சிருக்கு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஹார்டாக இருக்குது. நல்லா நான் 2-3 டைம் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா பொரித்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. கோவில் மலையனூரில் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம ருசி. முருங்கைக்காய் அந்த கருவாடோடு போட்டு செஞ்ச அந்த குழம்பே நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பாடு கூட பாருங்களேன் எப்படி நல்லா பலன்னு இருக்குது பாருங்களேன். ரேஷன் அரிசி சாப்பாடு தான், ஆனால் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க கேட்பாங்க நண்பர்களே, அரிசி இருக்காக்கான்னு கேட்பாங்க. நான் ரேஷனில் வாங்கின அரிசிலாம் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துடுவேன். இந்த வாட்டி நான் அவங்களுக்கு தான் நண்பர்களே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி, அதை பார்த்து தான் எனக்கு ஆசை வந்துடுச்சு. அதனால நம்மளும் சரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அதை இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ ரேஷன் அரிசியை நாங்களாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷன் அரிசி நல்லா தான் இருக்குது. நான் ஆசையாக இருந்துச்சுன்னா நான் சமைச்சி சாப்பிடுவேன் ஒரு வாட்டி. நல்லா தான் இருக்குது.
நிறைய பேர் அதான் சாப்பிட்றாங்க, ஹிந்திக்காரங்களாம் அதான் சாப்பிட்றாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. நம்ம தமிழ் ஆளுங்களே நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அது நல்லா தான் இருக்குது.